மருத்துவக் கல்லூரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கரூரில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அந்த பத்திரப்பதிவிலே ஒரு பத்திரம் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அந்த பத்திரத்தை பெறக்கூடியவர் கையொப்பமிட வேண்டும். அந்த இடத்திலே இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் அவர்கள் கையொப்பத்தை பெய்யிட்டு அந்த பத்திரப்பதிவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பட்டா மாற்றம், பெயர் மாற்றம் செய்யப்பட்டன. அதற்கடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அந்த கோப்புகள் சென்ற பொழுது விரிவாக்கத்திற்கு இன்னும் கொஞ்சம் இடம் தேவை, அந்த இடத்தை நீங்கள் அந்த நில உரிமையாளரிடத்திலே பேசி பெற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். மேலும் கூடுதலாக 5 ஏக்கர் நிலம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு அதுவும் பட்டா மாற்றம் செய்யப்பட்டன. பட்டா மாற்றத்திற்கு பிறகு 6/12/2014 அன்று அந்த இடத்திற்கு ஆர்டிஓ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு 19/1/2011 அன்று மாண்புமிகு அம்மாவுடைய உத்தரவோடு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அரசாணை எண் 11 வெளியிடப்படுகின்றன. அதற்கு பிறகு 30/11/2015 அன்று ஜிஓ நம்பர் 352 படி 229 கோடியே 46 லட்சம் ரூபாய் நிதிகளை ஒதுக்கி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டிடப் பணிகளுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசாணை வெளியிட்டு நிதிகளை ஒதுக்கி உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். இந்த இடம் வாங்கல் குப்புச்சிபாளையத்திற்குட்பட்ட பட்டா நம்பர் 24/23 படி வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்படும் என்ற உத்தரவு அந்த அரசாணையில் 382 படி அமைக்கப்பட்டன. 382 மையப்படுத்தி ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. 21/1/2012 ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு 10/2/2012 அன்று 2 கம்பெனிகளுக்கும், அதற்கு பிறகு 12/2/2016 அன்று ஒரு கம்பெனிக்கும் வேலை உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. மருத்துவக் கல்லூரி கட்டிடப் பணிகளை தொடங்குவதற்குண்டான வேலை உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. அந்த 20.63 ஏக்கர் நிலம் முதலாவதாக வழங்கப்பட்ட அந்த இடத்தில் 8,16,942 சதுரடி பரப்பிற்கு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட கட்டிடப் பணிகளுக்கு உத்தரவுகளை அந்த கட்டிடப் பணிகளை மேற்கொள்வதற்காக பொதுப்பணித்துறைக்கு அந்த வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக முதலாவதாக வழங்கப்பட்ட 20.63 ஏக்கர் முழுவதுமாக மருத்துவக் கல்லூரியினுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு உள்ளன. அதற்கு அடுத்து கூடுதலாக வழங்கப்பட்ட 5 ஏக்கர் நிலம் மருத்துவக் கல்லூரியினுடைய விரிவாக்கத்திற்கு தேவை என்று வருகின்ற பொழுது அதற்கடுத்து ஒரு நர்சிங் காலேஜ் வருது அல்லது மற்ற இதர திட்டப்பணிகள் வருகின்ற பொழுது விரிவாக்கத்திற்காக கூடுதலாக 5 ஏக்கர் நிலம் ரிசர்வ் பிளாட்டாக வைக்கப்பட்டுள்ளது. இது வருங்காலத்தை எதிர்நோக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு கருத்திலே கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பு அம்சமாக அப்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இதற்கு முதலாவதாக அவர் என்னிடத்திலே நன்றி சொன்னார். வருங்காலத்தில் ஒரு விரிவாக்கம் என்று வந்தால் பல்வேறு ஊர்களிலே இந்த நிலை இல்லாமல் இருக்கின்றன, அதை நீங்கள் நிவர்த்தி செய்திருக்கின்றீர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உங்களுக்கும் நன்றி என்று அப்பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல 6/1 அதாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் 1/3/2016 அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார்கள். அப்பொழுது அடிக்கல் நாட்டப்படுகின்ற பொழுது அரசாணை எண் 352 வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சி பட்டா எண் 24/23 அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்ற அரசாணையின் மூலமாக விடப்பட்ட டெண்டர் மூலமாக ஒப்பந்த புள்ளிகள் போடப்பட்டு அதன் மூலம் வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது நிகழ்ச்சி கரூர் அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்றது. நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு 2-3 மாதங்கள் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 6/4/2016 அன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் எந்த ஊராட்சிக்கு உட்பட்டது என்ற கேள்விக்கு வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சி, மண்மங்கலம் வட்டம், கரூர் வட்டம் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அப்பொழுது தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் மக்களவை துணை சபாநாயகர் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களும் இடத்தை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு நிலைகளிலே அதற்கு நான் உதாரணத்தை சொல்ல முடியும். இப்பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அமைச்சராக இருப்பவர் அப்பொழுது நகராட்சியில் அலுவலகத்தில் நேரடியாக சென்று நகராட்சியினுடைய சேர்மன் அறையிலே அமர்ந்து, உங்களுக்கெல்லாம் அது தெரியும், நகராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நகராட்சி கவுன்சிலர்களாக வரவழைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உண்டான இடத்தை மாற்ற வேண்டும், நகராட்சி இடத்திலே அமைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தீர்மானத்திலே கையொப்பமிட வேண்டும் என்று இடத்திலே எடுத்து சொல்லி முதலாவதாக ஒரு தீர்மானத்தை ஏற்றினார்கள். அதன் பிறகு
இடத்தை குறைத்து இரண்டாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு இடத்தை குறைத்து மூன்றாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தின்படி நகராட்சிக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் 15.28 ஏக்கர் நிலம் மட்டுமே இருப்பதாகவும் அதற்கு ஈடான தொகையை நகராட்சிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை வழங்க வேண்டும் என்ற கருத்தையும் நகராட்சி ஆணையர் கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது வாங்கல் குப்புச்சிபாளையத்தில் வழங்கப்பட்ட இடம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தானமாக வழங்கப்பட்ட இடம். இந்த தானமாக வழங்கப்பட்டதற்கு காரணம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஏற்கனவே மாண்பு அம்மா அவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அறிவித்த பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செயலாளர் அவர்களின் இடத்திலே சொன்னது, மாவட்ட ஆட்சியர் இடத்திலே சொன்னது, எந்த இடத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை நாங்கள் பணம் மூலமாக இடத்திற்கு பணத்தை நாங்கள் செலுத்தக்கூடிய நிலை இருக்கக்கூடாது, தானமாக அது புறம்போக்கு நிலமோ அல்லது தனியாருடைய நிலமோ தானமாக கொடுக்கக்கூடிய இனாமாக கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் நிலத்தை எங்களுக்கு பட்டா மாற்றம் செய்து தர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார்.